24 மணி தெலுங்கு செட்டியார் தலைமைச் சங்கத்தில் அழைப்பு ஏற்று மாநில கல்வி சாதனையாளர் விழாவின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஆவலாக ஆலோசனை வழங்குவதற்கும் உங்கள் கருத்துக்களை பதிவுவதற்கும் வருகை தந்த அனைவரையும் வருகை என இதற்கும் வணக்கத்தை கொள்கிறேன். இந்த மாநில கல்வி சாதனையாளர் விழாங்கிறது கடந்த 2 வருஷமா சென்னையில கீழ்பாக்கத்துல சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு தாக்கப்பட்ட தலைமைச் சங்கத்தின் அலுவலகத்துல செஞ்சுட்டு இருக்கோம். 2024 ஒரு 110 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அவார்ட்ஸ் வழங்கணும். 24 110 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 11-12 லட்சம் ரூபாய் செலவுல அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அப்ப +2 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் இது மட்டும்தான் வச்சிருந்தோம். 2025 அது ஒரு படி நேரத்தை போய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 பேர் சேர்த்து மொத்தம் 160 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஒரு 13-14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹையஸ்ட் பிரைஸ் மணி 1 lakh ஆரம்பிச்சு அப்புறம் கடைசி ஸ்டூடெண்ட்டுக்கு கூட 5,000 rupees வரைக்கும் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு கூட 5,000 ரூபாய் வாங்கி பண்ணிக்கிட்டு. ஸோ இதுக்கு எல்லாரும் டொனேஷன்ஸ் பல பேர் கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இல்லையா நம்மளுடைய கொடுக்குறாங்க. 2025 அதே மாதிரி முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த 2 நல்ல கிளையண்டா நல்லா நடந்ததால எல்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இப்ப என்னன்னா ஹோம் கிரவுண்ட்லயே விளையாண்டுட்டு இருக்கோம். தலைமைச் சங்கத்துடைய ஹோம் கிரவுண்ட் சென்னை. ஸோ அந்த ஹோம் கிரவுண்ட்லயே விளையாண்டுட்டு இருக்கோம். ஹோம் கிரவுண்ட்லயே சதம் அடிக்கிறது ரொம்ப சுலபம். வெளியில வந்தா சதம் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சதம் கேட்கலாம் செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கச்ச சரி ஹோம் கிரவுண்டை விட்டுட்டு வெளியில வரணும்னா கம்போர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில வரணும்னா சரி எங்க ஃபர்ஸ்ட் எங்க வரலாம் நம்ம ஜெயிக்க வைக்கணும்னா இருக்குங்க. என்ன சரி ஏன் சொந்த திருச்சி சரி அங்க வரலாமா அப்படின்னு யோசிச்சேன். இல்ல தலைவனோட சொந்த ஊர் கரூர் அங்க வரலாமா அப்படின்னு யோசிச்சேன். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா எங்க வந்தா 1% 2% அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கடைசியா இங்க நிற்கிறேன். சோ திருப்பூர் மக்களுடைய சப்போர்ட், திருப்பூர் மக்களுடைய ஒருங்கிணைப்பு, திருப்பூர் மக்களுடைய ஒரு உணர்ச்சி எல்லாமே நம்ம 24 மணி நேரம் மேல அதிகமா இருக்கு. தலைமைச் சங்கத்தின் நல்ல ஒரு ஈடுபாடோட இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வந்தா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் நம்ம பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுதான் இங்க இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா அவங்க செந்தில்மாமா இருக்காரு. அவங்க 10 லட்ச ரூபா இந்த 2 வருஷத்துல ஸ்டூடெண்ட் அவார்ட் செஞ்சிருக்கிறோம், கனெக்ட் பண்ணிருக்கோம், மனமால பண்ணிருக்கிறோம். இன்னும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி கொடுக்குறோம். இந்த குலதெய்வ கோயிலெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இதையும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 கோயில்கள் பதிவாகிறது. இன்னும் அதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு தன்னார்வலர்கள் தேவைப்படுது. ஸோ தன்னார்வலர்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா தலைமைச் சங்கத்துடன் சேர்ந்து பணிபுரிவதற்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல உங்க பத்தி அனுப்பிச்சுடுங்க. அதில் நோட் பண்ணிட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுத்து வச்சு பண்ணுவோம். தலைமைச் சங்கமும் ப்ரொஃபஷனலாக நடக்கணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனலா அப்படின்னா இந்த ரோல் இவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுக்கு இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் அவார்ட்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 வருஷமா நான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஒர்க்கையுமே நானே எடுத்து பண்ணிக்கிறேன். இப்ப அது என்கிட்ட ரோலும் அவர் ரவீந்திரநாத் மாமா தான் எடுத்து பண்ணாரு. அவங்க சென்னையில இருக்கிறாங்க, ஒரு 14 இருக்காங்க. ஸோ அவர் தான் ஃபுல்லா எடுத்து வச்சு இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஜாப் நான் கையில கொடுத்துட்டேன். அவர் வெளியில நான் டீம் போட்டு கொடுக்கல. அவங்க மொத்தவங்க தான் நிற்கிறாரு, மொத்தவங்க தான் செஞ்சுட்டு இருக்காரு. 1-2 பேர் தான் சப்போர்ட். இப்ப எனக்கு கண்ணாடி நிறைய பேர் வந்தாங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டா ஒரு 5-6 பேரை போட்டு கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் அவார்டு ஆண்டாண்டு காலம் நடந்துட்டு